வணக்கம். ஆயிஷாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் ஆனந்தன். அரசின் கவனத்திற்கான இந்த செய்தி மற்றும் தமிழகத்தில் உள்ள அத்தனை ஆசிரியர்களோட கவனத்திற்கும் இந்த செய்தி. என்ன பாருங்கள், 27/6/2024 அன்று காலை 11 மணி அளவில் சான்றிதழ்களுடன் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளலாம். என்ன நேர்முகத் தேர்வுனா, இடைநிலை ஆசிரியர்கள் தேவை. ஸ்ரீ பால சண்முகா அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளி மருத்துவ குடின்னு கொடுத்துட்ருக்காங்க. எந்த ஊரில் இருக்குது? குடவாசல் தாலுக்கா, திருவாரூர் மாவட்டம். செல் நம்பரே கொடுத்துட்டாங்க. ரொம்ப சிறப்பு. என்னெல்லாம் தகுதி இருக்குன்னு பாருங்கள். ஆசிரியர் பட்டய படிப்பு டிடிஎட் தேய்ச்சிருக்கணும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு தேய்ச்சிருக்கணும். இது ஏன் அரசாங்கத்துக்கு தெரிய மாட்டேங்குது? போன வாரம் தான் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் எக்ஸஸான டீச்சர்ஸ் இருக்காங்க. அதனால் மாற்று பணியாக அரசு பள்ளிக்கு மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4000 கிட்ட செகண்ட் டிகிரி டீச்சர்ஸு, ஒரு 90 கிட்ட பிடி டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எய்டட் ஸ்கூல் டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாற்றதா சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க ஏன் ஆள் எடுக்கிறாங்க? இது 27/6/2024 இன்டர்வியூ நடக்குதுண்ணா. ஆனால் என்றைக்கு பதிவு பண்ணுறேன்? ஜூன் 22ஆம் இது பதிவு பண்ணுறேன். அப்போ இன்னும் 5 நாளில் அங்கே நேர்முகத் தேர்வு நடக்குதுன்னா, அப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலி பணியிடங்கள் இருக்குது. அப்போ இங்கே பணி நிறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ண போகிறாங்க? ஒரு ஆளை எடுத்துக்க போகிறாங்களாம். பணி நிறுவல் செய்ய சொல்லி முந்தா நாள் தான் ஜீவோ வந்திருக்கு. அதுக்குள்ளேயோ இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அப்படி என்ன அவசரம்? முதல்ல கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற எக்ஸஸ் பணியிடங்கள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணணும், அந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்குள்ளேயே பணி நிறுவல் பண்ணிக்கிட்டோம். அங்கே இப்போ அவங்களே பணி நிறுவல் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க யாருமே அரசு பள்ளிக்குள்ளே வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் காலி பணியிடங்கள் அங்கங்கே இருக்குது. இது எதுக்கு இப்போது? இப்போ அடுத்த வாரம் இவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்களாம். அப்புறம் அடுத்த மாதம் இது எக்ஸஸ் போஸ்ட்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே அனுப்பிடுவாங்களாம். முதல்ல தமிழக அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசு நிதி பெறும் பள்ளிகளில் புதிய பணியிடங்கள், புதிய நியமனங்கள் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு அரசாணையை பிறப்பிக்கணும். செகண்ட் டிகிரி டீச்சர்ஸு நியமனங்கள், பிடி டீச்சர்ஸுக்கான நியமனங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இனி வரும் காலங்களில் மேற்கொள்ளக்கூடாதுன்ற அரசாணை வந்தால் தான் சரியான பதில் கிடைக்கும்.